எபிசோட் 88. ஒருத்தன் பைக்கில் ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு வந்தான். அப்போ பின்னாடியில இருந்து ஒருத்தன் அந்த துணினால ஆர்ஜுனோட முதுகுலையே ஓங்கி அடித்தான். ஆர்ஜுன் தடுமாறி கீழே விழுந்தான். ஆர்ஜுன் ரொம்பவே அடிபட்டுச்சு. அவன் லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தான். அப்போது அவன் கண்ணு முன்னாடி விவேக், அரவிந்த் அப்புறம் சில நண்பர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த ஆர்ஜுன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் பார்க்காம பயங்கரமாக எல்லாரும் சேர்ந்து அவனை தாக்க ஆரம்பித்தாங்க. இதை தடுக்க வந்த மற்றவங்களையும் அருவாளால் மிரட்ட ஆரம்பித்தாங்க. அதனால் யாருமே ஹெல்ப் பண்ண வரலை. இப்படியே ரொம்ப மோசமாக தாக்கிட்டு இருந்தாங்க. ஆர்ஜுன் குத்து உயிரும் கொலை உயிரமாக போராடிக்கிட்டு இருந்தான். அவன் மனசுக்குள்ள அவனோட மனைவி, பிறக்க போகிற குழந்தைங்கள நினச்சி கண்ணீர் விட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சுயநினைவை இழக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கவங்க அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. மறுபுறம், என்னடா இப்படி பண்ணிட்ட? நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? கௌரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டா. அந்த பொண்ணோட நல்ல குணத்தினால தான் நான் அவளை உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டோட மருமகளை கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட. பத்தாததுக்கு காதல்னு வேற சொல்கிற. அவளை காதலிச்ச பையனோட கல்யாணம் வேற பண்ணி வச்சிட்ருக்க. உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி பண்ண? என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டாங்க ஷாலினி. அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் கௌரியை காதலிச்சந்தான். ஆனால் கௌரி ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அவளை என்னால் கட்டாயமாலாம் கல்யாணம் பண்ண முடியாது. அவளை கஷ்டப்படுத்தி நான் கல்யாணம் பண்ண விரும்பலை. அன்னைக்கு அவள் பர்த்டே அன்னைக்கு நான் அவளை மீட் பண்ணேன். அப்போ தான் அவள் சொன்னா அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தா. அந்த ஃப்ளாஷ்பேக்கில், சாரி ருத்ரா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப ஜாலியாக பேசுவ, சிரிப்ப. என் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கேன்னு எனக்கும் தெரியும். ஆனால் நான் அவனை தான் லவ் பண்ணுறேன். அவனும் ரொம்ப நல்ல பையன். ப்ளீஸ் எங்களை சேர்த்து வை. வேணா நீ இந்த ஊர் முழுக்க கூட விசாரிச்சு பாரு. அவனை பற்றி யாருமே ஒரு வார்த்தை தப்பாக சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப நல்லவன். அவன் கூட இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் ருத்ரா, ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமா ருத்ரா, சரி நீ கவலைப்படாத கௌரி, நீ ஆசைப்பட்ட பையனோட உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணான். இதை கேட்ட கௌரி அழுதுகிட்டே, உனக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரில அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ருத்ரா சிரிச்சுக்கிட்டே, சரிம்மா நீ போ அப்படின்னு சொல்லி விட்டான். இதெல்லாம் கேட்டு ஷாலினிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. இங்கே பாருங்கம்மா, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு. நான் இனிமேல் அவள் கூட தான் வாழ ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிடாதீங்க, சேர்த்து வைங்க. அது மட்டும் இல்லாமல் கௌரி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. கூடிய சீக்கிரம் அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைய அவள் ரொம்பவே நல்லா பார்த்துப்பா. ரொம்ப கேரிங்காக, ரொம்ப சூப்பராக இருப்பாள். இங்கே பாருங்கம்மா, அவள் என்னை கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டா. மனசில் ஒருத்தனை நினச்சிக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுற வாழ்க்கை நரகம்தான், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். மறுபுறம் கௌரி குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. என்னடா, நான் பேசினா ஒரு மூமெண்ட் பண்ண மாட்டேன், அதுவே உங்கள் அப்பா பேசினா மட்டும் நல்லா மிதிக்கிறல்ல, இரு வெளியில வா, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சா. இதை பார்த்த கல்பனா, என்னம்மா பாப்பா என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்க, அதுக்கு கௌரி, என்கிட்ட என்ன சொல்லுவா? இதுவே அவள் அப்பாவா இருந்தா மிதின்னு மிதிப்பா. அவங்கிட்ட தான் பேசுவாளாம் மேடம், இப்போ சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கல்பனா சிரிச்சுக்கிட்டே, பெண் குழந்தை இல்லையா, அப்பா செல்லமாக தான் இருப்பாங்க, நீ ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட்டு பையனை பெற்றுக்கலாம், அப்போது நீ சொல்கிற எல்லாத்துக்கும் மூமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல கௌரி வெக்கப்பட்டு சிரிச்சா. மறுபுறம் ஹாஸ்பிட்டலில் ஆர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில் நின்று அழுதுகிட்டு இருந்தாங்க. அவனோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்தது. ஆப்ரேஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும்னு டாக்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. எவ்வளவோ அமௌண்ட்டை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியலை. அப்போ அர்ஜுன் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரை விற்று அதில் கிடச்ச காசை ஹாஸ்பிட்டலில் கட்டினான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அமௌண்ட்டும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே கௌரி கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை.
அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னால் அவள் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவா. அவள் ரொம்பவே கஷ்டப்படுவா. குழந்தைக்கும் அது நல்லது கிடையாது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதே நேரம் இந்த விஷயத்த யுவராஜ் கிட்ட சொல்கிறதுக்கும் இங்கே யாருக்கும் தைரியம் இல்லை. அவனுக்கு தெரியும் இந்த விஷயம் சொன்னால் கண்டிப்பாக யுவராஜ் அவங்களுக்கு தேவையில்லாத தண்டனைகள் கொடுப்பான், சும்மா விட மாட்டான். அதனால் அவங்களும் யார்கிட்டையுமே சொல்லலை. அவன்கிட்ட சொல்கிறதுக்கே யோசிச்சாங்க. அதே நேரம் ஆர்ஜுன் மயக்கத்தில் இருந்தான். அவனுக்கு நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவன் உடம்பு முழுக்க பேண்டேஜாலேயே போட்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். அவன் சுயநினைவு இல்லாமல் கிடந்தான். ரொம்ப சீரியஸாக இருந்தான். டாக்டர்ஸ் அவனை ரொம்பவே கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வெளியில் வந்த டாக்டர், சாரி ஃபார் சேயிங் திஸ், ஹி வென்ட் டு கோமா. நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணோம், பட் எங்களால் முடியல. ஆனால் டோன்ட் வரி, எப்போ வேணாலும் அவர் கோமாலேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வாரத்துலேயோ இல்லை 2 மாதத்துலேயோ இல்லை 2 வருஷத்தில் கூட அவர் கோமாலேருந்து வெளியில் வரலாம். ஸோ நத்திங் டு வரி அப்படின்னு சொல்லிட்டு போனார். இதை கேட்ட நண்பர்கள் ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவன் உயிர் தப்பிச்சிட்டாங்கிற ஒரு நிம்மதி இருந்தது. டாக்டர் சொன்னதை கேட்ட உடனேயே, குட்டி, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத, நீ பிறக்கும்போது உங்கள் அப்பா உன்னை கையில் தூக்குறதுக்காக சரியாக நிற்பான், நீ கவலைப்படாத, என் புருஷனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. கௌரியோட சவுண்டு கேட்ட எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. குழப்பமாக கௌரியை அப்படியே பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. உறவு மலரும்.